பார்த்த மாதிரி டைலாக் இருக்கே. ஐயோ, நம்ம அண்ணனோட டைலாக்கை நான் தூக்கிட்டேனே. சாரி கைஸ், எங்கள் அண்ணனோட டைலாக்கை நான் தூக்கிட்டேன். ஹை கைஸ், வெல்கம் டு மை ஷாஹித் பாஸ். இதான் நம்மளோட டைலாக்கு. வெல்கம் டு மை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹில் கிளைம்பிங் ரேசிங் 2 கேமுக்கா. இதில் வந்து புதுசாக நான் கார் வாங்கினோம். ஏதா நிறையா கார் வாங்கலாம்னு நினச்சா நான் வாங்க முடியல கைஸ். எல்லாமே டைம் முடிஞ்சு போயிடுது. இதாச்சும் உருப்படியாக வாங்குவோமேனா இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று ரோப்ளாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரோப்ளாக்ஸ் வீடியோ செம்மையாக இருக்குது. செம்மையாலாம் இல்லை, நல்லா இருக்குது. நீங்களும் போய் நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு நிறையா இருந்துச்சு. ஆனால் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த காருக்கு நான் பவர் ஏற்றிட்டேன். மற்ற காருக்கு பவரே ஏற்றுறேன். ஏன்னா இந்த கார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த காருக்கு பவர் ஏற்றாமல் எப்படி நல்லா இருக்குமா, நல்லா இருக்காரா அண்ணா தான். இந்த காருக்கு மொத்தம் 96 பவரோ ஏதோ இருந்துச்சு. 96 நம்பரை 96 பவர் ஏற்றி விட்டுட்டேன். ஓகே, ட்ரெஸ் முடியும். ஓகே, 96 பவர் ஏற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து பெட்டிக்கு வச்சுருக்கானா, பெட்டிக்கு டைமண்ட் கேட்டுறாங்க. நான் டைமண்ட் கொடுக்க நிலைமையிலே இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள் கைஸ், எதுவும் புதுசாக எதுவும் வந்துருக்கு கைஸ். இது வாங்கினா 50 டைமண்ட் கேட்குறாங்க. எத்தனை டைமண்டு? 50 டைமண்ட் கேட்குறாங்க கைஸ். இது 50 டைமண்ட் தான் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்காக நான் 21 டைமண்ட் இன்னும் போகாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் கைஸ் வேறு ஒன்றும் இல்லை. 50 டைமண்டில் வந்து ஒரு பொருள் தான் வாங்க முடியும் போகிற கைஸ். அப்படிலாம் எனக்கு தெரியுது. 50 டைமண்டில் ஒரு பொருள் தான் என்னால் வாங்க முடியும். இந்த ஒரு பொருளை என்ன வாங்க முடியும்னு நம்ம பார்க்குறோம் கைஸ். ஏன்னா 50 டைமண்டில் ஒரு பொருள் தான் வாங்க முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு போகிறோமா இல்லைன்னா ரவுண்டுக்கு போகிறோமா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரவுண்டு போகணும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமண்டும் அது பெட்டி தான் இருக்குது. பெட்டிலையும் டைமண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு போக நம்ம லெவல் பாகும்ல, அப்பயும் டைமண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு எல்லா காரையும் நான் அப்கிரேட் பண்ணியும் அங்கே நான் வந்து ஒரு காருக்குலாம் அப்கிரேட் பண்ணுறேன். ரொம்ப தான் அப்கிரேட் பண்ண மாட்டேறாங்க எஸ். அதனால் நம்ம அப்கிரேட் பண்ணியே ஆகணும். சரி வாங்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம வின்னாகவே ஆகணும். இந்த ரவுண்டை வின்னானா பெட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சொல்ல ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சென்னத்தான் இப்படி கிடைக்கும் கைஸ். அப்படி சென்னத்தான் இப்படி கிடைக்கும். ஒருத்தர் என்னன்னா கிரீடம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க கைஸ். என்ன நான் என்ன வீடு தாண்டி போகிறேன்? ஏய் அரே அரே நில்லுடா. ஒப்புறம் என்ன கைஸ், தோற்று போயிட்டேன். பவர் நேற்றி தானே வச்சேன். என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ். அது மொட்டை பண்ணி என்ன இங்கே இருக்கானா, கிரீடத்தை காணும். என்னாச்சுன்னு தெரியல கைஸ். சரி போகிறா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி ஆகுன்னு தெரியல. ஒரு வீடியோ போடுறனாடியா கைஸ். ஃப்ரீ ஃபயர் இப்போ வீடியோ போட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் டெலீட் பண்ணிட்டேன். என்ன சொல்ல அப்படின்னா எஸ் டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணு ஃப்ரீ ஃபயர். அது வந்து போர் அடிச்சு கொஞ்சம் போர் அடிச்சு போயிடுச்சு கைஸ். என்னடா அப்டேட்டாக வராங்க. டைமண்டும் கிடைக்க மாட்டுது, ஒன்றுமே கிடைக்க மாட்டுது, போர் அடிக்கிறேடா அப்படின்னு நான் என் கையாலேயே டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இந்த ரவுண்டாச்சு ஜெயிப்போம் பார்ப்போம். யாரும் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக நான் வந்து மறைச்சிக்கோங்க. ஏன்னா உனக்கு டைமண்ட்னா ஏன்னா எங்களை குறை சொல்கிறா அப்படிங்கிறீங்கன்னா மறைச்சிக்கோங்க. எனக்கு வந்து டைமண்ட் இல்லைனா தான் இந்த ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அது ஓவராகவும் ஆடக்கூடாது, அது கொஞ்சம் தப்பு. ஓவரானா எக்ஸாமுக்கு படிக்க முடியாது. அதனால் அதையும் டெலீட் பண்ணி விட்டா. நெக்ஸ்ட்டு டைமண்ட் கிடைக்காத வெறியும் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம தேர்ட் ப்ரைஸ் கைஸ் கொஞ்சிடுங்க. அது கைஸ் கைஸ் எனக்கு புது ரவுண்ட் கிடச்சிருக்கு. இந்த ரவுண்ட் கிடைக்க ஏதாவது சொன்னால் ஓகே கைஸ். நம்மளுக்கு டைமண்டும் கிடச்சிருக்கு, பெரிய சந்தோஷம். 33 டைமண்ட் வந்துச்சு. இன்னும் 50 டைமண்ட் வந்தால் போகிறோம் கைஸ். 50 டைமண்ட் மட்டும் கிடச்சிச்சின்னு வைங்களேன் கைஸ். இது டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொஞ்சம் வாய்ப்புலாம் இருக்குது டைமண்ட் கிடைக்கிய. சரி கொஞ்சம் வாய்ப்புலாம் இருக்குது டைமண்ட் கிடைக்க, ரொம்ப வாய்ப்புலாம் கிடையாது. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் கைஸ் நம்ம இது கூட வின் ஆகுறாங்க. இது கூட வின் ஆகி பெட்டி இருக்கா, அந்த பெட்டியை கூட வாங்கி நம்மளால் டைமண்ட் வாங்க முடியும். சரி இவங்க கூட ஃபஸ்ட்டு வின் ஆகுனா நம்மளுக்கு காசு கிடைக்குமா? சரி ஓகே, இவங்க நான் ஏற்கனவே ரவுண்டு வேணான்னு நிறையா காசு நான் சேர்த்து வச்சுருக்கேன் கைஸ். இதான் ஈஸி தான், ஆனால் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சபக்காக கைஸ் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன் சபக்கப்ப சார் மாற்று தக்காளி சோறு சாத்து வார்த்து தக்காளி சோறு அப்படின்னு சொல்ல உடனே சாரி ஃபார் த மிஸ்டேக்.
வாரே நுழைய மாட்டேங்குது கைஸ். ஓகே, நம்ம இது காசு நிறையா எடுத்தாச்சு. இப்போ இந்த காசு இருக்குன்னா யாராவன் சிட்டியா பேரை பாரு, சிட்டி ஒட்டின்னு என்னது கைஸ், இவன் பேர் சிட்டி இல்லை கைஸ், இந்த போகிறோம்ல இது பேர் தான் சிட்டி. பண்ணாலையோ யாருக்கு சிரிப்பு வர்றத மச்சுக்கோங்க தெரியாமல் சொல்லிட்டேன் மச்சுக்கோங்க. டே என்னன்னா நீ தாண்டி போட ஒவ்வொரு நேரம் ஆயிட்டா அவனுக்கு பார்த்தியா, தொத்து போயிட்டா. கொஞ்சம் ஐயோ கைஸ் ஆடு. ஹாய் கைஸ், நம்ம ஜெயிச்சுட்டான். இந்த காசை நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது தேவையில்லை. ஆனால் அந்த பெட்டி கோல்டு இருக்கிற பெட்டி நம்மளுக்கு தேவை கைஸ். ஐயோ முடியறா டேய், முடியறாடா. ஒருங்க வாடா வாய்ஸு ஐயோ முடியறாடா டேய். சரி கைஸ், என்ன கோல்டு சரி, ஏதோ ஒரு பெட்டி, அது கோல்டு கலர் பெட்டி இருக்கா? ஏதோ ஒரு பெட்டி இருந்தா இந்த பெட்டி தான் இந்த பெட்டி தான் கைஸ். இந்த பெட்டியை நம்ம எடுத்தாகணும். சரியா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க கைஸ் போகலாம். என்ன பைக்கா? நம்மளுக்கு பைக் செட் ஆகாதே. பைக்கு ஓட்டோன்னா எனக்கு கூட தெரியும் நல்லா. சரி ஓட்டி பார்ப்போம். இது ரவுண்ட் கஷ்டமாக இருக்க போதே. எனக்கு என்னடா இவன் நம்மளுக்கு ஓட்டா பைக் கொடுத்துட்டு அவன் மட்டும் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். டேய் கிளவா. சாரி, கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிறிஸ்மஸ் ஓ செத்துடணும் பைப்பில் செத்துடணும் ஹீரோ ஆகிறா. டைமண்ட் கிடைக்க வர மாட்டான் போற. டிக்கெட்டா யாரா நீங்கிறாடே? பெட்டி எனக்கு வேணும்டா. ரொம்ப ஓவராக கத்துனா சிறுப்பாடாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கத்த வேணாம், ரொம்ப ஓவராக கத்துறோம். சரி கைஸ், நம்மளுக்கு இப்போ நிறையா டைமண்ட் தேவைப்படுது. எனக்கு 50 டைமண்ட் காசுனா இது வாங்கிடுறான். இது 50 ரூபான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வாங்க முடியுமான்ட்டுருங்க. இது வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். மொத்தமாக வாங்கினா சரி, தமிழில் தெரியாது, இங்கிலீஷில் சொல்கிறேன். 210 டைமண்ட்ஸ் இருக்கணுமா? இதான் என்கிட்ட இருக்காது, எங்கள் அண்ணன்கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட போய் சொல்லுங்கடா. டேய் என்கிட்ட சொல்கிறாங்க பாரு. சரி சரி கைஸ், நான் ரோப்ராக்ஸ் வீடியோ என்னென்னு ஏறி இருக்கோம், மறக்காமல் போய் அது பார்த்துருங்க கைஸ். ஓகே, நம்ம காசும் நிறையா வந்திருக்கு. நிறையா கார் அப்ளை பண்ணோம். இருக்கோம் 1 மில்லியன் போனோம் கைஸ். 1 மில்லியனா? ஓசோ பார்க்க கூட முடியாது. சரி கைஸ், நம்ம இப்போ இந்த ரவுண்ட் போவோம். எங்கடா இருக்குன்றோம். அது இங்கேதான் இருக்குது. இங்கேயா? இங்கே இல்லை. எங்கடா இருக்குது டீமு? இங்கே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. ஐயோ சரி, இங்கே இருக்குது கைஸ். வாங்க கைஸ் போகலாம். என்னடா ஆடு தான் கொடுத்து நான் வாங்க மாட்டேன். தான் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட். சரி வாங்க கைஸ் போகிறான். இந்த 50% தான் இருக்கா ஜாச்சு. சரி, இது ஒரே ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறான். ரொம்ப ஓவராலாம் வீடியோ போடக்கூடாது கைஸ். ஷட் எஸ், நம்ம போகிறோம் கைஸ். பொய் காய்ஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதை சின்ன ரோலையை வச்சுக்கிட்டு தான் தோக்க முடியும் கைஸ். வாங்க கைஸ், ஜெயிக்கணும் கைஸ். டக்குன்னு இப்போ போகணும் கைஸ். கண்டிப்பாக காசு அதாவது இது வாங்குகிற காசு நிறையா கிடைக்காது தான். இது இருக்கிறனால கைஸ் எனக்கு லேட்டாக ஆகுது. இது மட்டும் இல்லைன்னு மோவானே. யார் அந்த அப்டேட்டு கண்டுபிடிச்சது? நல்லாவே இல்லைடா அந்த அப்டேட்டு. எரிச்சல் கிடைக்கிட்டு சை அப்படின்னா துப்புற போட்டுருக்கு. நம்ம தான் செகண்டாக போய்த்துருக்கோம். நல்ல வேறு ஃபஸ்ட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க. செகண்டாக போனால் நம்மளுக்கு காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டாக போனால் அதுக்கு வேறு காசு கிடைக்கும் காய்ஸ். ஆனாடா ஃபஸ்ட்டாக போவான், நீ செகண்ட் 3 பேருமே செத்துட்டீங்கடா. சரி அப்போ போகிறோம். எஸ், வின் ஆகிட்டோம். ஓகே, 9 செகண்ட்ஸ் தான் இருக்கா? நம்ம விளையாட வேணாம் கைஸ். 9 செகண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே வேண்டாது என்ன போயிடுச்சணும். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட்
என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஏ போடு, நான் செகண்ட் ப்ரைஸ் கைஸ். பார்த்தீங்களா, நான் செகண்ட் ப்ரைஸே. முன்னாடி ப்ரைஸே வர மாட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்களா செகண்ட் ப்ரைஸ் போடு கைஸ். இந்த 9 இருக்கா, அப்போ 9 தான் மொத்தமாக. இருங்க கைஸ், கொஞ்சம் இருங்க கைஸ். ஹை கைஸ், பார்த்தீங்களா காசு எப்படி இருக்குன்னு பாயிண்ட்டு. சரி, பாயிண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 18 வந்துச்சு கைஸ். நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், அப்படின்னா இருந்துச்சு கைஸ். பை 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 பாய்.